Hello students, இப்போ நம்ம 10th standard maths chapter 2 numbers and sequencesலேருந்து ஒரு problem discuss பண்ணலாம். So question வந்து if a, b, c are in AP then show that 3 power a, 3 power b, 3 power c are in GP. சரிங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏபிசி மூணு நம்பர்ஸும் ஏபியில் இருக்குது. ஸோ இது மூணு நம்பர்ஸும் ஏபியில் இருந்தால் we have to show that 3 power a, 3 power b and 3 power c are in GP. ஸோ ஏபின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும், arithmetic progression. ஜிபின்றது geometric progression. ஓகே, இப்போ ஏபிசி ஆர் இன் ஏபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம given அப்படின்றத முதல்ல எழுதிக்கலாம். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த சீரீஸ் எப்படி போகும் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ இட் வில் பி ஆஃப் தி ஃபார்ம் ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2d, ஏ ப்ளஸ் 3d, and so on. கரெக்டாக? இப்போ ஃபஸ்ட்டு டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா இட் வில் பி ஏ ப்ளஸ் டி மைனஸ் ஏ which is nothing but d. பாருங்கள், சப்போஸ் a plus d என்ற டேர்ம் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு ப்ரிசீடிங் டேர்ம் என்ன அப்படின்னா a. இப்போ a plus dன்றது செகண்ட் டேர்ம் நான் முதல்ல எழுதிக்கிறேன், மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் எழுதுகிறேன் a, தட் இஸ் ஈக்குவல் டு சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா a plus d மைனஸ் a ப்ளஸ் a மைனஸ் a கேன்சல் ஆகி டின்னு சொல்லி நமக்கு வருது. சரிங்களா? அதே மாதிரி தேர்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்ம். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி தேர்ட் டேர்ம் and its preceding term அப்படின்னா difference between third term and second term அது என்ன வருதுன்னு பாருங்கள். a plus 2d minus of a plus d. ஸோ third term minus second term. இங்கே வந்து second term minus first term என்னன்னு சொல்லி பார்த்தோம். இங்கே third term minus second term என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ a plus 2d மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் a மைனஸ் d. ஸோ ப்ளஸ் a மைனஸ் a கேன்சல் ஆகுது, 2d minus d is equal to d. ஸோ இங்கேயும் நமக்கு d தான் வந்தது, இங்கேயும் நமக்கு d தான் வந்தது. ஸோ the difference between any term and its preceding term will be d, where d is any constant. ஸோ இந்த கான்ஸ்டன்ட்ன்ற இந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூ வந்து மெயின்டைன் ஆகிட்டே போகும் அந்த சீரீஸில். ஸோ such a series is called as arithmetic progression. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ் பண்ணி இந்த கொஸ்டினை நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஸோ இது வந்து ஏபின்றதுக்கு இந்த கண்டிஷன் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சிமிலர்லி ஃபார் ஜிபி என்னன்றது கண்டிஷன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபார் எ ஜிபி சீரீஸ் டேர்ம்ஸ் எப்படி இருக்கும்? ஏஆர், ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் கியூப் அண்ட் ஸோ ஆன். சரிங்களா? இப்போ ஒரு டேர்முக்கும் அதுக்கு ப்ரிசீடிங் டேர்ம் ஏ. இப்போ பாருங்கள், இப்போ ஏஆர் அப்படின்றது ஒரு டேர்மை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுக்கு ப்ரிசீடிங் டேர்ம் அப்படின்னா ஏ. சரிங்களா? இப்போ பாருங்கள், செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம் என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம். செகண்ட் டேர்ம் இஸ் ஏஆர் டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம் ஏ கேன்சல் ஆகிட்டு நமக்கு ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் டேர்ம் டிவைடட் பை இட்ஸ் ப்ரிசீடிங் டேர்ம் விச் இஸ் தி செகண்ட் டேர்ம் இன் தி சீரீஸ். ஸோ அதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஏஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஏஆர், ஏ கேன்சல் ஆகுது, ஒரு ஆரும் கேன்சல் ஆகுது, மீதி ஒரு ஆர் இருக்குது. ஸோ மறுபடியும் நமக்கு ஆர் தான் கிடைக்குது. ஸோ தி ரேஷியோ பிட்வீன் ஒன் டேர்ம் அண்ட் இட்ஸ் ப்ரிசீடிங் டேர்ம் இஸ் சீன் டு பி ஆர். ஸோ இந்த ஆர்ன்ற அந்த ரேஷியோ வந்து இட் இஸ் கால்ட் அஸ் காமன் ரேஷியோ. இங்கே டின்றது காமன் டிஃபரன்ஸ்னு சொல்கிறோம் ஏபியில், ஜிபியில் ஆர்ன்றது காமன் ரேஷியோன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஆர்ன்ற காமன் ரேஷியோ வந்து நமக்கு மெயின்டைன் ஆகிட்டே போகும் பிட்வீன் ஒன் டேர்ம் அண்ட் இட்ஸ் ப்ரிசீடிங் டேர்ம் இன் திஸ் சீரீஸ். ஸோ சச் எ சீரீஸ் இஸ் கால்ட் அஸ் ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் நம்ம சொல்கிறோம். ஸோ அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் காமன் டிஃபரன்ஸ் மெயின்டைன் ஆகும், ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் காமன் ரேஷியோ மெயின்டைன் ஆகும் பிட்வீன் ஒன் டேர்ம் அண்ட் இட்ஸ் ப்ரிசீடிங் டேர்ம். ஸோ இது அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் இந்த ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2d இந்த ஸ்டெப்லாம் நம்ம எழுத தேவையில்லை கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணும் போது. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.
ஸோ நம்ம கொஸ்டின் எப்படி நம்ம சொல்யூஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா கிவன் கண்டிஷன் எழுதிக்கலாம் முதல்ல A, B, C are in AP. ஸோ ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் தான். So you can ignore this box when you are providing the solution. Okay, so இப்போ given வந்து A, B, C are in AP. Okay, அப்போ நம்ம என்ன சொல்லலாம் based on this understanding of AP, B minus A நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா that will be same as C minus B ன்னு சொல்லலாமா? அதுதான் நம்ம இங்கே பார்த்தோம். பாருங்கள் A plus D minus A என்ன வந்தது? D வந்தது. நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் பாருங்கள் A plus 2D minus of A plus D என்ன வந்தது? அதுவும் D தான் வந்தது. ஸோ போத் ஆர் ஈக்குவல். ஸோ செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் அப்படின்றத நம்ம இந்த எக்ஸ்பிரஷனில் நம்ம பார்த்தோம். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா B minus A அதாவது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் ஷுட் பி ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருக்கோம். பிகாஸ் ABC ஆர் கிவன் டு பி இன் AP. சரிங்களா? ஓகே, இப்போ இது நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். மைனஸ் பி இந்த சைட் கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் பி ஆகுது. ஸோ B plus B 2B தட் இஸ் ஈக்குவல் டு C ஆல்ரெடி இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில். மைனஸ் A வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ இட் பிகம்ஸ் ப்ளஸ் A. லெஃப்ட் அவுட் டேர்ம் ரைட் ஹேண்ட் சைடில் C. ஸோ 2B is equal to A plus C. So from 2B is equal to A plus C, B is equal to A plus C whole divided by 2. ஸோ இதுதான் வந்து பியோட வேல்யூ. சரிங்களா? ஓகே, இப்போ ப்ரூவ் தட் ஆர் ஷோ தட் 3 power A, 3 power B and 3 power C are in GPன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கன்சிடர் 3 power A, 3 power B and 3 power C. To prove 3 power A, 3 power B, 3 power C are in GP. Okay, so பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ 3 power A, 3 power B and 3 power C மூணுமே ஜிபியில் இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? இங்கே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஃபார் அ ஜிபி சீரீஸ் the ratio between one term and its preceding term remains same. சரிங்களா? ஸோ ஏஆர் அதாவது செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம் பண்ணிங்கன்னா ஆர் வருது. தேர்ட் டேர்ம் டிவைடட் பை செகண்ட் டேர்ம் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா அப்பயும் ஆர் தான் வரும். அதே மாதிரி ஃபோர்த் டேர்ம் டிவைடட் பை தேர்ட் டேர்ம் ஒன்ஸ் அகேன் கிவ்ஸ் யூ ஆர். ஸோ இந்த காமன் ரேஷியோன்றது மெயின்டைன் ஆகிட்டே போகுது. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை இங்கே நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே செகண்ட் டேர்ம் வந்து 3 power B இருக்குது, ஃபஸ்ட் டேர்ம் வந்து 3 power A இருக்குது. சரிங்களா? ஸோ 3 power B divided by 3 power A. This is equal to simplify பண்ணோம் அப்படின்னா 3 power B அப்படி எழுதலாம். ஸோ இந்த டிவிஷன் பை 3 power A. ஸோ இந்த 3 power Aவை டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டருக்கு கொண்டு போகும்போது எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 power the power becomes or power changes its sign. சரிங்களா? ஸோ இங்கே ப்ளஸ் ஏன்னு இருக்குது. ஸோ இட் will become minus A. சரியா? 3 power B divided by 3 power A is equal to 3 power B அப்படியே ரீட்டைன் பண்ணிவிட்டு இந்த டினாமினேட்டர் டேர்ம் 3 power Aவை நியூமரேட்டர் கொண்டு போகும்போது பவரோட சைன் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஸோ இங்கே டிவிஷன்றது இங்கே மல்டிப்ளிகேஷன் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நமக்கு இன்னொரு ரூல் தெரியும். when the bases are same powers can be added. ஸோ 3ன்றது பேஸு, இந்த Bன்றது பவர். இந்த டேர்மில் 3ன்றது ஒன்ஸ் அகேன் பேஸு, இந்த மைனஸ் ஏன்றது பவரில் இருக்குது. ஸோ when both the bases are same, பாருங்கள் இங்கேயும் 3 தான் இருக்குது, இங்கேயும் 3 தான் இருக்குது. ஸோ in that case powers can be addedன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ this is equal to காமன் பேஸ் டேர்ம் எழுதிருங்க 3, மேலே பவர்ஸ் வந்து ஆட் பண்ணுங்க. ஸோ B ப்ளஸ் இந்த மைனஸ் A. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3 power B ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ 3 power B minus A அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த பியோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி யூஸிங் தி கிவன் டேட்டா நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா A plus C whole divided by 2 அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த பியோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு
3 power b ஓட வேல்யூ a plus c whole divided by 2 minus இந்த a. This is equal to பவரில் சிம்பிளிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா a plus c, so it becomes minus 2a the whole divided by 2. This is equal to 3 power c அப்படியே ரிட்டன் பண்ணிக்கலாம் a minus 2a அப்படின்றது minus a whole divided by 2. சரிங்களா? ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 1 நம்ம நேம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3 power b டிவைடட் பை 3 power a, அதாவது செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் டேர்ம் டிவைடட் பை செகண்ட் டேர்ம் என்ன வருதுன்னு அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். 3 power c divided by 3 power b, this is equal to 3 power c into 3 power minus b ஆகுது. This is equal to 3 power, bases are same, powers can be added, so c minus b. இப்போ b ஓட வேல்யூ நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம் a plus c whole divided by 2. ஸோ இந்த வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ this is equal to 3 power c minus of b ஓட வேல்யூ என்ன a plus c whole divided by 2 is equal to 3 power 2c minus உள்ள மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா minus a minus c the whole divided by 2. This is equal to 3 power 2c minus c ன்றது c, left out term minus a whole divided by 2, the equation number 2. So equation number 1 நம்ம எப்படி அரைவ் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா we got 3 power c minus a divided by 2. நெக்ஸ்ட்டு தேர்ட் டேர்ம் டிவைடட் பை செகண்ட் டேர்ம், இது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது சேம் வேல்யூ விச் இஸ் 3 power c minus a divided by 2. ஸோ ரெண்டும் சேம் வேல்யூ நமக்கு கிடைக்குது. ஸோ இங்கே நம்ம என்ன பார்த்தோம் ஜிபி சீரிஸ் எக்ஸ்ப்ளனேஷனில் செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம்னா ஆறுன்னு சொல்லி ஒரு வேல்யூ கிடைக்குது. தேர்ட் டேர்ம் டிவைடட் பை செகண்ட் டேர்ம் அப்படின்னா மறுபடியும் 6 தான் கிடைக்குது. ஸோ சேம் வேல்யூ நமக்கு கிடைக்குது. ஒன்லி தென் திஸ் சீரிஸ் இஸ் கால்ட் ஜிபி சீரிஸ். இங்கேயும் பாருங்கள் நமக்கு செகண்ட் டேர்ம் பை ஃபஸ்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் பை செகண்ட் டேர்ம் ரெண்டுத்துக்கும் சேம் வேல்யூ கிடைக்குது ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2. ஸோ வி கேன் கன்க்ளூட் ஃப்ரம் ஈக்குவேஷன்ஸ் 1 and 2 we find that common ratio is maintained between one term and its preceding term. Therefore 3 power a, 3 power b and 3 power c are in GP. Hence proved. So this completes the problem. Thank you, students.